மேஷம். ஜூன் மாத பலன்கள். முதல் ராசியாக மேச ராசி. மேச ராசியில் செவ்வாய், மேச ராசியில் செவ்வாய் 12ஆம் பாவத்தில் சனி. 12ஆம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 7.5 நாட்டு சனி நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு ஒரு நன்மை இருக்குப்பா. இந்த மாதம் நாளைக்கு குரு பகவான் மாறுகிறார். அதாவது இன்றைக்கி நைட்டே மாறுறாரு. அது மாறின பிற்பாடு உங்களுக்கு இருக்கிற அலைச்சல்கள் எல்லாம் குறையும், பல பிரச்சனைகள் குறையும், மன சந்தோஷம் இருக்கும், தைரியமாக தொழிலை செய்யலாம் என்று நினைப்பீர்கள். பல வீட்டில் சண்டை நடந்து கொண்டே இருந்தது, அதெல்லாமே இப்போது கொஞ்சம் கம்மியாகும். 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதனுடைய சேர்க்கை உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கும், பண வருமானம் சேரும். கொஞ்சம் கம்மியாக பேசினால் வீட்டில் சந்தோஷம் இருக்கும். இப்பொழுது செலவுகள் கொஞ்சம் குறையும். ஆனால் 12இல் இருக்கின்ற சனி பகவான் அலைச்சலை கொடுப்பார். இந்த 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் மாறுகிறார். சூரியன் மாறினதுக்கு பிற்பாடு சூரிய பகவான் 3ஆம் பாவத்தில் வருகிறார். 3ஆம் பாவம் தைரியம். அந்த தைரியம் இன்னும் இன்க்ரீஸ் ஆன பிற்பாடு விக்ரமாதித்ய யோகம் உருவாகும். அதனால் மன கஷ்டமெல்லாம் குறையும். அரசியல்வாதிகளுக்கு புது முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் என்று சொல்லலாம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்கள், அலைச்சலுடன் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் என்று சொல்லுவேன். இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லுவேன். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, வயசாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பாத்ரூம் போகிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடம்பு ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டிய ஸ்டூடெண்ட்லாம் நல்லா படிங்க. என்ன பரிகாரம் பண்ணலாம் பாருங்கள். பரிகாரம். ராசியில் செவ்வாய் இருக்குது. செவ்வாயுடைய பரிகாரமும் சனியின் பரிகாரம் பண்ணணும். 2 பரிகாரம் ஒன்றா எப்படி செய்கிறது? ஆஞ்சநேயர் பிரீத்தி பண்ணால் ஹனுமான் சாலிசா படித்தா ஆஞ்சநேயருடைய பரிகாரமும் சனியுடைய பரிகாரம் நடந்தது. தினமும் ஹனுமான் சாலிசா படிங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவில் போயிட்டு ஆஞ்சநேயரை 4 தடவை சுற்றிட்டு அங்கே ஒரு விளக்கு ஏற்றி வந்தால் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப விசேஷ லாபம் கொடுக்கும். அலைச்சல்கள்லாம் குறைஞ்சி நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். ரிஷபம். ரிஷப ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். ராசியில் சூரிய பகவான், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன். 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன். இன்றைக்கி நைட்டு குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் வருகிறார். ராசியில் சூரியன் வரும்போது ஒரு மனிதனுக்கு தைரியம் இருக்கும், தைரியமாக வேலை செய்வீர்கள். நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் கடுமையாக பேசி வேலையை முடிப்பீங்க. ஆனால் 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கை லக்ஷ்மி யோகத்தை உருவாகும், பண வருமானம் வரும், நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். சனி பகவானும் நல்ல நிலைமை இருக்குது. அதனால் இந்த மாதம் எந்த வேலை செஞ்சாலும் எந்த தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும், நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். ஆனால் குரு மாறின பிற்பாடு சில விரோதிகள் உங்களுக்கு விரோதமாக கம்ப்ளைண்ட்டை கொடுப்பார்கள். உங்கள் பாஸுகளுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட்டை பண்ணுவார்கள். வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் அரசியலில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விரோதம் உருவாகிற காலம் என்று சொல்லுவேன். அரசியலில் விரோதம் உருவாகிற காலம் என்று சொல்லலாம். வீட்டில் அப்பாவுக்கும் மகனுக்கும் சிறிய விவாதங்கள் உண்டாகிற காலம் என்று சொல்லலாம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். யாத்திரைகள் நடக்கும், தைரியமாக பேசுவீர்கள், ஆனந்தமாக பேசுவீர்கள். ஆர்டிஸ்ட் எல்லாமே இந்த மாதம் நல்லா சம்பாதிப்பீர்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் விசேஷமாக லாபம் இருக்கும். ஆனால் மாதம் முடிகிற நேரத்துலேருந்து ஒரு 5 மாதத்துக்கு ரொம்ப உஷாராக இருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா விரோதிகள் ஓவர் ஆக்டிவேஷன் இருக்கும். உங்கள் வேலையை கெடுத்துடலாம் என்று பல பேர் முயற்சிகளை செய்வார்கள். விவசாயிகள் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. ஸ்டூடெண்ட் எல்லாம் நல்ல படிப்பீர்கள், தைரியமாக இருப்பீர்கள்.
வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா பெண்களுக்கு எல்லாமே வயதான அம்மா அப்பா பாட்டி எல்லோருக்கும் நல்ல காலம் என்று சொல்கிறேன். ஆனால் குரு பகவான் 3ஆம் பாவத்தில் வர, அதனால் உங்கள் வீட்டில் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுகிறதெல்லாம் நிறுத்திடணும். அவள் வீட்டில் இப்படி நடந்தது, இவன் வீட்டில் இப்படி நடந்தது, இதெல்லாம் பேசாதீங்க. சாந்தமாக சும்மா உட்காருங்க. பகவானுடைய நாம ஜபம் செய்யுங்க. என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம். பகவான் விஷ்ணுவின் நாம ஜபம் செய்ய வேண்டும். இந்த மாதம் சுக்கிரன் புதன் இருக்கு இல்லையா, லக்ஷ்மி யோகம். லக்ஷ்மி தாயை கும்பிட வேண்டும், லக்ஷ்மி அம்மாவை கும்பிட வேண்டும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் செய்யலாம், ஸ்ரீ சுத்தம் செய்யலாம், லக்ஷ்மி ஸ்தோத்திரம் படிக்கலாம், மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் வீட்டில் உட்காந்து கோயிலுக்கு போக முடிஞ்சால் ராமர் கோயில் போயிட்டு வாங்க, பகவான் பிரார்த்தனை செய்யுங்க, நன்மை நடக்கும். பசு சேவை செய்யுங்க. இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் ரிஷப ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். மிதுனம். மிதுன ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் சுக்கிரன் புதன், 2ஆம் பாவத்தில் குரு பகவான் வருகிறார், 12ஆம் பாவத்தில் ரிஷப சூரியன், 11ஆவது பாவத்தில் செவ்வாய். இதில் விசேஷமாக இந்த சுக்கிரன் புதன் ராசியில் சேர்வதால் லக்ஷ்மி யோகம் உருவாகிறது. ஸ்ரீலக்ஷ்மி யோகம் ராசியில் உருவாகும் பொழுது வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் தீரும் என்று சொல்லுவேன். ஆனால் வயசு கம்மியாக இருக்கிற பசங்களுக்கு ஒரு எச்சரிக்கைப்பா. இந்த புதன் சுக்கிரன் ராசியில் சேரும் பொழுது மன அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். மன அலைச்சல் அதிகமாக இருக்கும் பொழுது ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் ஆசை அதிகமாக இருந்து ஏதாவது தப்பு செய்தால் உங்களுக்கு பேர் கெட்டு போகும். இது மாத்திரம் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். இந்த ஆப்போசிட் செக்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு அட்ராக்ஷன் மாதிரி, ஒரு ஈர்ப்பு மாதிரி இருக்கும். ஆனால் அது தப்பானதெல்லாம் இருக்கும். அதில் மாட்டிக்கொள்ளாதீர்கள், பேரெல்லாம் கெட்டு போகும். அதுக்கப்புறம் 2ஆம் பாவத்தில் குரு பகவான் பேர், புகழ், பணம், வசதி, லாபத்தெல்லாம் நல்லா பார்ப்பீர்கள், தைரியமாக இருப்பீர்கள், பல கஷ்டங்கள் தீரும். பிரிஞ்சு போன குடும்பமெல்லாம் ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன, தைரியமாக இருப்பீர்கள். ஆனால் 12ஆம் பாவத்தில் சூரியன் இருக்குது. வீட்டில் ஆண் பெண் கூட, பெண் ஆண் கூட வீணாக கோபமாகலாம் பேசக்கூடாது. இந்த மாதம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி இருக்குது. 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் ராசியில் வருகிறார். எனக்கு தெரியும், அகங்காரமாகலாம் பேசக்கூடாது. அகங்காரத்தை விட்டு விட வேண்டும். அகங்காரத்தை விட்டு விட்டால் மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் ரொம்ப விசேஷமான லாபத்தை பார்ப்பீர்கள். வியாபாரிகள் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். வேலை இல்லாமல் இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் பல நஷ்டங்கள் பார்த்தவர்கள் எல்லாம் இந்த மாதத்துலேருந்து நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். வீட்டில் சந்தோஷம் இருக்கும், மன நிம்மதி இருக்கும். திருமணம் நிச்சயிக்கப்பட்டது அல்லது படாமல் இருந்தது, இவர்கள் எல்லாமே நிச்சயம் ஆகிறதுக்கு காலம் இந்த காலம் என்று சொல்வேன். அரசியல்லையும் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க, விவசாயத்தில் நல்லா பார்ப்பீங்க. நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கெல்லாம் நல்ல காலம் என்று சொல்வேன். விவசாயிகளுக்கு சுமாரான காலம், ஆனால் லாபம்தான். ஸ்டூடெண்ட் எல்லாம் கடுமையாக படிக்க வேண்டும், நல்லா படிக்கலாம், தைரியமாக இருக்கலாம். நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். பாருங்கள், இந்த நிலைமையில் சில பேருக்கு கோபம் அதிகமாக வந்தால் அவர்கள் சுகத்தை கெடுத்து விடுவார்கள். அதனால் ரொம்ப கொஞ்சம் உஷாராக இருக்க. வயசானவர்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் சொல்கிறேன், இந்த மாதம் நல்ல மாதம், நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். பரிகாரமாக சுக்கிரன் ராசியில் இருப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பகவான் கிருஷ்ணன் ராமர் உடைய பூஜை செய்ய வேண்டும். வீட்டில் மகாலட்சுமியின் பூஜை செய்ய வேண்டும். 2ஆம் பாவத்தில் குரு நல்ல வருமானத்தை கொடுக்கும். என்ன பண்ணணும்? பரிகாரம். அரச மரம், மாமரம் அல்லது வாழை மரத்தை பூஜிக்க வேண்டும். வாரத்தில் 6 நாள் பூஜிக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை மாமரத்துடைய இலை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்க வேண்டும், வாசலில் வைக்க வேண்டும்.
அதுக்கப்புறம் மகாலட்சுமி பூஜை செய்ய வேண்டும். அலைச்சல் குறைவதற்காக தினம் பகவான் சூரியனை தண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். கடகம். கடக ராசி நேயர்களுக்கு 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள். சூரிய பகவான் 11வது பாவத்தில் இருக்கிறார். நாளைக்கு குரு பகவான் ராசியில் வரார். 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன். 12ஆம் பாவத்துக்கு அதிபதி 12ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது அதோடன் சுக்கிரன் சேர்ந்தால் ஆடம்பர செலவு, வீண் செலவு, யாத்திரைகள் எல்லாமே நடக்கும். ராசியில் குரு இப்பொழுது வரனால தைரியமாக இருப்பீர்கள், நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள், ஆனந்தத்தை பார்ப்பீர்கள். ஆனால் 2ஆம் பாவத்தில் கேத்து, 8ஆம் பாவத்தில் ராகு இருக்குது. கொஞ்சம் வயிற்று சம்பந்தமான நோய்கள் உங்களை பாதிக்கும். சில பேருக்கு உஷ்ண சம்பந்தமான விவாதங்கள், பிரச்சனைகள் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பேர், புகழ், பதவி உயர்வு எல்லாமே இருக்குது. கலைஞர்களுக்கு நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். வியாபாரத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் எந்த வியாபாரம் பண்ணாலும் அதில் இவ்வளோ நாளாக சுமாரான லாபம், அலைச்சல்கள் இருந்தது எல்லாமே குறைஞ்சி இந்த மாதம் நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை பார்ப்பீர்கள். மன நிம்மதி இருக்கும் என்று சொல்லலாம். வீட்டில் இருந்த விவாதங்கள்லாம் குறையும். திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுற காலம் என்று சொல்லலாம். திருமணம் நிச்சயமாகி கல்யாணம் ஆகிற காலம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லலாம். வயதான அப்பா அம்மாவுக்கு எல்லாமே ஆரோக்கியம் வந்து சேரும். வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் ஆனந்தமான காலம் என்று சொல்லுவேன். விவசாயத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே குறையும் என்று சொல்லுவேன். உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த விவாதங்கள் எல்லாம் குறையும் என்று சொல்லலாம். ஏனென்றால் குரு பகவானுக்கு கேந்திரத்தில் செவ்வாயும் இருக்குது. அதனால் பல விவாதங்கள் எல்லாம் குறையும். சில பேர் சொத்தெல்லாம் வாங்குவீங்க, நல்ல சொத்தை வாங்குவீங்க. விவசாயத்துக்கு சொத்தை வாங்கலாம், வீடு கட்டுறதுக்கு சொத்தை வாங்கலாம். ஆனந்தமான நல்ல காலம் என்று சொல்லுவேன். ஏன்னா பரிகாரம் பண்ணலாம் பாருங்கள். பரிகாரம். இந்த குரு பகவான் கடகராசிக்கு நன்மை செய்வார், தீமை செய்வார். நமசிவாய 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 நாமம் ஜபம் செய்ய வேண்டும். அதனால் இந்த ராகுவின் தாக்கம் குறையும். குரு பகவானுக்கு ரொம்ப விசேஷமான நீங்கள் பரிகாரம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வியாழக்கிழமை பசு சேவை செய்யுங்க. பசுவுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க அல்லது அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. உங்கள் குருவை வணங்குங்க. அல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தையும் வியாழக்கிழமையும் படுக்கும் பொழுது ஜபிச்சால் வாழ்க்கையில் இருக்கின்ற சகல கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமான சுகமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். சிம்மம். சிம்ம ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் கேத்து, 7ஆம் பாவத்தில் ராகு பல ஆரோக்கிய குறையை ஏற்படுத்துவார். 8ஆம் பாவத்தில் சனி, 9வது பாவத்தில் செவ்வாய், 10ஆம் பாவத்தில் சூரிய பகவான், 11வது பாவத்தில் சுக்கிரன் புதன், 12ஆம் பாவத்தில் குரு பகவான். பாருங்கள், சில பேரில் பல சிம்ம ராசிக்காரர்களுக்கு நோய் நொடிகள் அதிகமாகும், மன கஷ்டம் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத யாத்திரையை போக வேண்டியதெல்லாமே இருக்கும். மன கஷ்டமாக இருந்தாலும் அங்கே போக வேண்டிய காலம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் இந்த 16ஆம் தேதி வரைக்கும் அப்படி தான்ப்பா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். வாழ்க்கையில் மன நிம்மதி இருக்காது, தூக்கம் சரியாக வராது. இதில் விசேஷமாக வயதானவர்கள் 50+லேருந்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பதவி போகிறதோ மன கஷ்டம் இருக்குது. அந்த இடத்துலேருந்து வேறு எந்த இடத்துக்காவது மாறிடலாமா, வீடை மாற்றிடலாமா, வெளியே எங்கேயாவது போயிடலாமா, இந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் இருக்குது. ஏன்டா இவன் பேச்செல்லாம் கேட்டோம், அந்த மாதிரி தப்பான நண்பர்கள் நமக்கு தப்பான அட்வைஸ் எல்லாம் கொடுத்து மாட்டி விட்டார்களே, அந்த மாதிரி மன கஷ்டம் எல்லாமே இருக்கும். உங்கள் மகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார். உங்களுக்கே உபதேசம் எல்லாம் செய்வார்கள். நீங்கள் தான் தப்பு செய்கிற மாதிரி எல்லாம் பேசுவார்கள். அதே
சின்ன சிம்ம ராசிக்காரர்கள், அதாவது 10 வயசுலேருந்து 25 வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். யாத்திரை இருக்கும். புது இடத்துக்கு போய் புது இடத்துல போகிற மாதிரி வேலை வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும், அல்லது படிக்கிறதுக்கு போகிறதுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் உருவாகிற காலம் என்று சொல்லலாம். நீங்கள் வேலைக்கு செல்கிறவராக இருந்தீங்கன்னா அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், மன கஷ்டம் அதிகமாக இருக்கும், ரொம்ப உஷாராக இருக்கணும், கம்மியாக பேசணும், தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு வர வேண்டிய காலம். வியாபாரத்தில் சுமாரான லாபத்தை பார்ப்பீர்கள், அலைச்சல் அதிகமாக இருக்கும், மன கஷ்டம் அதிகமாக இருக்கும். குரு பகவான் 12ஆம் பாவத்தில் வரும் பொழுது யார் யார் ஜாதகத்தில் மார்காதிபதி தசை நடக்கின்றதோ அவர்கள் எல்லோருக்கும் வயிற்று சம்பந்தமான நோய் உருவாகிற காலம் என்று சொல்கிறான். பல பேருக்கு ராகு தசையோ வேறு ஏதாவது தசை இருந்ததுன்னா, மார்க தசை இருந்தால் தூக்கம் சரியாக வராது, மன கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும், அதனால் சூடு அதிகமாக கிளம்பும் என்று சொல்லலாம். சில பேருக்கு லூஸ் மோஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு, வயிற்று கடக்கு மடக்கு என்று இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாமே உருவாகும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணுகளுக்கு லாபமான காலம் என்று சொன்னோம். ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக, ரொம்ப அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் என்று சொன்னோம். விவசாயியில் சுமாரான லாபத்தை பார்ப்பீர்கள். ஸ்டூடெண்ட் கடுமையாக படிக்க வேண்டிய காலம். தைரியமாக கடுமையாக படித்தாலும் அடுத்த மாதத்துலேருந்து பல லாபத்தையும் பல மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா வயதானவர் எல்லோரும் நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டிய காலம். எந்த குடும்ப நிகழ்ச்சியில் போனாலும் தேவையில்லாமல் பேசி கொண்டு அங்கே விவாதத்தை வளர்த்தக்கூடாது. படுக்கும்போது ஒரு போர்வையை போட்டுட்டு படுக்க வேண்டும். ஏனென்றால் ஏதாவது பூச்சிக்கடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகி கொண்டே இருக்கின்றது. ராகு கேத்துவின் பொசிஷன் சரியில்லாமல் இருப்பதனால் அது ஒரு பூச்சி கடிக்கிறதுனால மலேரியா கிலேரியா அந்த மாதிரி ஏதாவது ஜுரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிலில் சுற்றும் பொழுதெல்லாமே நல்ல தண்ணீரை குடிக்க வேண்டும், அல்லது ஹீட் ஸ்ட்ரோக் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஏன்னா பரிகாரம் செய்யலாம். பரிகாரம்: தினமும் காலை ஏஞ்சிட்டு பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விட வேண்டும். ஓம் சூரிய நாராயணாய நமஹ அல்லது காயத்ரி மந்திரத்தை பார்த்து சூரிய நாராயணனை பார்த்துட்டு கும்பிட வேண்டும். அதுக்கப்புறம் நமசிவாய 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 மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். சனிக்கிழமை அரச மரத்து கீழே ஒரு விளக்கு ஏற்றணும். காக்காக்கு எள்ளு சூறை வைக்கணும். கன்னி ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் 2026 எப்படி இருக்கும்? 7ஆம் பாவத்தில் சனி, 8ஆம் பாவத்தில் செவ்வாய், 9வது பாவத்தில் சூரியன், 10ஆம் பாவத்தில் தசமயம் குரு, அதுவும் இன்னைக்கு மாறிடும். 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன். அதாவது 7ஆம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது வாய்வு தொல்லைகள் அதிகமாகும். 8ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது கோபம் அதிகமாக வரும். 9வது பாவத்தில் சூரியன் பகவான் எனக்கு தெரியும் என்ற தைரியத்தை கொடுக்கும். அதனால் அங்கு பக்கத்திலேயே சுக்கிரன் புதன் இருக்கு, லாபத்தை பார்ப்பீர்கள். என்ன அர்த்தம் இதெல்லாம்? இந்த சேர்க்கைக்கு என்ன அர்த்தம் என்றால், வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த ஒரு மாதம் கோபம் செய்யாதீர்கள், சந்தோஷமாக இருங்கள், அலைச்சல்கள் கம்மியாக பண்ணுங்க, தேவை இருந்தால் மாத்திரம் யாத்திரை பண்ணுங்க. வீட்டில் பல பேர் வருவார்கள், பல பேர் போவார்கள், விருந்தாளி வருவார்கள், செலவுகள் அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சுமாரான காலம், ஆனால் கொஞ்ச நாளில் பதவி உயர்வு, மன கஷ்டம்லாம் நீங்கிற காலம் என்று சொல்லுவேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற காலம் ஆரம்பித்து வச்சுட்டு கோபம் செய்யாதீர்கள். வியாபாரிகளுக்கு நல்ல லாபமான காலம், யாத்திரை அதிகமாக செய்ய வேண்டிய காலம். தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனித்து யாத்திரை செய்ய வேண்டும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் நல்ல லாபமான காலம், அலைச்சல்கள் குறையும். ஸ்லோவாக அலைச்சல் குறையும். ஏன்னா குரு 11 வரார் இல்லையா, லாபத்தை கொடுப்பார். குருவின் பார்வை பிரமாதமாக இருக்குது. குருவின் பார்வை பிரமாதமாக இருக்கும் பொழுது பல கஷ்டங்கள் குறையும். ஆனால் கொஞ்சம்
நீங்களும் பிடிவாதத்தை விட வேண்டும். பிடிவாதத்தை விட்டால் மாத்திரமே கன்னிராசிக்காரர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். கலைஞராக இருக்கீங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய சில பரிகாரம் சொல்கிறேன். அதுக்கு முன்னே வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா கொஞ்சம் பாருங்கள், நீங்களும் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தன்னைத்தானே ஸ்லோ பண்ணிக்குங்க. ஏன்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் ஸ்லோ பண்ண மாட்டாங்க. நான் ஜவானாக இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் என்ன கிளவாயிட்டேனா, நான் பண்ணிவிடுவேன். அப்படிலாம் பண்ணாமல் ரொம்ப பரபரப்பான வேலைகளை கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா கேஸ் ட்ரபிள் குறையும், பித்தம் குறையும், அலைச்சல்கள் குறையும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம். ஃபஸ்ட்டு பரிகாரமாக தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். தண்ணி அதிகமாக குடிக்கணும். ரெண்டாவது, தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும். அதுக்கப்புறம் விநாயகர் பூஜை செய்யணும். ஓம் கங்கணபதே நம, ஓம் கங்கணபதே நம, ஓம் கங்கணபதே நம மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? விநாயகர் பூஜை முடிஞ்ச பிற்பாடு குலதெய்வ வழிபாடு பண்ண வேண்டும். துலா ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியாதிபதிகிறார் சுக்கிரன் புதனுடன் 9வது பாவத்தில் இருக்கிறார். சகல சந்தோஷம் இருக்கும், லாபத்தை நல்லா பார்ப்பீர்கள். ஆனால் 7ஆம் பாவத்தில் செவ்வாய். திருமண வாழ்க்கையில் கோபம் செய்யக்கூடாது, கணவன் மனைவி விவாதம் செய்யக்கூடாது, வியாபாரத்தில் யார்கிட்ட எந்த பேச்சுவார்த்தை செய்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக பேச வேண்டும். அலைச்சல் செய்யக்கூடாது. அலைச்சல் செய்தால் விவாதங்கள் பெருசாகிவிடும். 6ஆம் பாவத்தில் சனி. விரோதிகள் குறைவார்கள், சத்துருகள் குறைவார்கள். 8ஆம் பாவத்தில் சூரியன். விரோதி இருந்தாலும் பிரச்சனைகள் குறையும். சூரியன் 8ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது முது தண்டில் சூடு வர்றது வாய்ப்புகள் உள்ளன. குரு பகவான் 10ஆம் பாவத்தில் வருகிறார். குரு பகவான் 10ஆம் பாவத்தில் வரும் பொழுது தொழில் ஸ்தானத்தில் சில தொல்லைகளை கொடுப்பார்கள். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சுமாரான காலம், ஆனால் நல்ல லாபம் உள்ள காலம் என்று சொல்லலாம். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். ஆனால் வேலைகள் அதிகமாக இருக்கும். உங்கள் விரோதிகள் உங்களை கெடுத்து விடலாம் என்று பார்ப்பார்கள். நீங்கள் விவசாயியாக இருந்தால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் யாருக்காவது ஆலோசனை கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருந்தீங்கன்னா உங்கள் ஆலோசனையை அவங்க நல்லா கேட்பாங்க. நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்கன்னா வேலை அதிகமாக இருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சில விரோதிகள் உங்களை கெடுத்து விடலான்னு பார்த்தாலும் கெடுக்க முடியாமல் நீங்கள் வெற்றி காண்டுட்டு வருவீர்கள். நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். சில தடங்கள் உங்களுடைய சொந்தக்காரர்கள், நெருங்கியவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். அந்த தடங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் மாட்டிக்கொள்வீர்கள். கொஞ்சம் தடைகள் இருக்கும் என்று சொல்லலாம். இதுதான் துலா ராசியில் இந்த காலத்தில் கொஞ்சம் பேசுகிறதுல ஆர்ட்டாக பேசுனீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. அவ்வளோதான். நீங்கள் விவசாயத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. வீட்டில் இருக்கிற வயதானவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல காலம் என்று சொல்வேன். தைரியமான நாள், அதாவது எந்த பிரச்சனையும் இருக்காது. சில பேருக்கு வாய்வு சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். ரொம்ப பரிகாரம் எல்லாம் வேண்டாம். பரிகாரம். துர்கை பிரீத்தி இந்த மாதம் விசேஷமாக செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை துர்கை கோயில் போகணும். உங்களால் முடிஞ்ச பூ பழம் துணிகள்லாம் வச்சு பிரார்த்தனை செய்யுங்க. அல்லது வீட்லேயே ஒரு விளக்கு ஏற்றிட்டு, வசதி இல்லை பாப்பன்னு இல்லை, ஒரு எண்ணெயில் ஒரு சின்னதாக ஒரு விளக்கு வைங்க. 1 நிமிஷம் ஏறிட்டோம்.
அதை வச்சுட்டு தாய்கிட்ட உட்காந்துட்டு பிரார்த்தனை செய்யுங்க. தினமும் காலையில் சூரியனை வணங்குங்க. ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து சூரிய பகவானுக்கு விட்டுட்டு ஓம் சூரிய நாராயணாய நமஹ இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு கொண்டு தண்ணீரை விட்டு 4 தடவை தண்ணி விடுங்க, ஜபிங்க. விருச்சிகம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசி அதிபதி 6ஆம் பாவத்தில் இருக்கிறார். 5ஆம் பாவத்தில் சனி பகவான், 7ஆம் பாவத்தில் சூரியன், 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன். இந்த 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் 9வது பாவத்தில் குரு வரார். குரு மாறுறது உங்களுக்கு நன்மை செய்யும். 8ஆம் பாவத்தில் சுக்கிரனும் லாபத்தை கொடுக்கும். டிஸ்டன்ஸில் இருக்கிற சொந்தக்காரங்கள்லாம் வீட்டில் வர்றது போகிறது எல்லாமே இருக்கும். 7ஆம் பாவத்தில் சூரியன், 6ஆம் பாவத்தில் செவ்வாய். இரத்த கொதிப்பு வர்றது, கோபம் வர்றது, வெயிலில் சுற்றுறனால உடம்பில் ஹீட் ஸ்ட்ரோக் வர்றது, அதனால் ஹெல்த் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குய்யா. லாபத்தை பார்ப்போமா, ஜோசியம் சொன்னார்னா உடனே எல்லோரும் எதுக்கு ஜோசியம் பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நோய் நொடியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்னத்தை பார்ப்பீங்க? அப்புறம் நோய் வந்த பிற்பாடு பணம் வருதா அதை மாத்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா பணம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஹெல்த்து நல்லா இருக்கணும். வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த செவ்வாயும் சூரியனும் 6-7 இருக்கும் பொழுது நல்ல தண்ணி மோர் எல்லாம் குடிக்கணும் இல்லையா? நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, பேர் புகழ் பதவி எல்லாமே இருக்குது. வியாபாரத்தில் இருக்கீங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். வியாபாரத்திலெல்லாம் கோபமாக பேசுனீங்கன்னா நஷ்டம் வரும். கோபம் பண்ணாமல் சந்தோஷமாக பேசுனீங்கன்னா நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்ணாக இருந்தால் தைரியமாக நல்ல பெயர் புகழ் பணம் வசதி எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீர்கள். வீட்டில் இருக்கிற வயதானவர்கள் எல்லாமே நல்ல காலம். ஆனால் கோபம் பண்ணக்கூடாது, வெயிலில் சுற்றக்கூடாது. என்ன பரிகாரம் பண்ணலாம்? பரிகாரம் பகவான் சூரியனை கும்பிடணும். 2வது ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம். இதில் ஓம் போட்டிருக்கேன் ஏன்னா கோபம் குறையணும், தனியணும். பிரணவ மந்திரம் ஜபம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய மந்திரம் ஜபிக்கணும். அதுக்கப்புறம் அரச மரத்துக்கு அல்லது பக்கத்தில் வில்வ மரம் இருந்தால் அதுக்கு, இல்லைன்னா ஆலமரம் இருந்தால் அதுக்கு தண்ணீர் விட வேண்டும். தனுசு. தனுசு ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் 2026 எப்படி இருக்கும்? 3ஆம் பாவத்தில் ராகு, 4ஆம் பாவத்தில் சனி, 5ஆம் பாவத்தில் செவ்வாய், 6ஆம் பாவத்தில் சூரியன், 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன். இந்த 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் இருக்கிறது உங்களுக்கு நன்மை செய்யும், பேர் புகழ் கொடுக்கும், பண வசதி கொடுக்கும். ஆனால் சூரியன் செவ்வாய் சனியுடைய கண்டினியூவஸ் காம்பினேஷன் என்ன சொல்லுது? ஒரு கிரகமாலா யோகமாக இருக்கின்றது. கிரக மாலா யோகமாக இருக்கின்றது. கோபம் வரும், அலைச்சல் வரும், யாத்திரை வரும், செலவு வரும். குரு பகவானும் 8ஆம் பாவத்தில் வரார். ராசியாதிபதி 8ஆம் பாவத்தில் போகிறாரு. ஆனால் 8ஆம் பாவத்தில் போகிற குரு பகவான் 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு. பண வசதி இருக்கும், லக்ஸூரியஸ் வாழ்க்கை இருக்கும், செலவுகள் இருக்கும். தேவையுள்ள செலவு, தேவையில்லாத செலவுகள் எல்லாம் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப பெருசாக இந்த காலத்தில் கோவம்லாம் ஒரு எனக்கு தின்னடா நீங்களாம் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படிலாம் பேசுவாங்க சில பேர். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கோபம் தணிய வேண்டும் என்று சொல்லுவேன். லாபத்தை பார்ப்பீர்கள். அரசியல்வாதிகள் லாபத்தை பார்ப்பீர்கள். வியாபாரிகளும் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். வீட்டில் சந்தோஷம் இருக்கும் என்று சொல்லலாம். குப்த பத்னி யோகமும் உருவாகுது. சுக்கிரன் புதன் சேரும் பொழுது 7ஆம் பாவத்தில் குப்த பத்னி யோகம், தில்லுமுள்ளு பண்ணுற யோகம் எல்லாமே உருவாகிறது. நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்ணாக இருந்தால் வேலையில் ப்ரமோஷன் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, லாபம் இருக்குது. அதே நேரத்தில் அலைச்சல் அதிகமாக இருக்கும். சனினால் அலைச்சல், குருனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஆனால் பணம் கண்டிப்பாக வந்து சேரும். பணம் குறையாது என்று சொல்வேன்.
விவசாயிகள் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். ஆனால் அலைச்சல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க. வயதான அப்பா அம்மா மருமகள் தாத்தா எல்லோருக்கும் இந்த காலம் நல்ல காலம். தூக்கம் ஐயா கொஞ்சம் குறையுது. தண்ணி குடிக்க மாட்டேன்றீங்களே. எப்பொழுதுமே இந்த தனுசு ராசிக்காரர் யாராவது தொட்டு பாருங்கள், பாடி எரிகிற மாதிரியே இருக்கும். தண்ணி நல்லா குடிங்க, இன்ஃபெக்ஷன்லாம் ஆகாது. தண்ணி நல்லா குடிங்க. பரிகாரம், முதல் பரிகாரமாக பரிகாரம் தண்ணி அதிகமாக குடிக்க வேண்டும். சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் பால் தண்ணியார் அபிஷேகம் செய்ய வேண்டும். வியாழக்கிழமை கரும்பு சாரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். வியாழக்கிழமை பசுவுக்கு நீங்கள் வெல்லம், மஞ்சா வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை வாங்கி கொடுக்க வேண்டும். அரச மரத்து கீழே ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும். மகரம் மகர ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் 2026 எப்படி இருக்கும்? 2ஆம் பாவத்தில் ராகு. 2ஆம் பாவத்தில் ராகு இருக்கும் பொழுது வீட்டில் வசங்க தேவையில்லாதெல்லாம் பேசுவாங்க. வீண் விவாதம் இருக்கும். வியாபாரத்தில் தேவையில்லாத பேசாதீர்கள். குடும்பத்தில் விவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு 2ஆம் பாவத்தில் ராகு வரும் பொழுது அதிகமாக இருக்கும். சொந்தக்காரர்கள் ஏதாவது சூன்யம் பண்ணிட்டாருங்களா, இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். இந்த சனி பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது தைரியலக்ஷ்மி யோகம் உருவாகிறது. 4ஆம் பாவத்தில் செவ்வாய், கோபம் அதிகம், ஹீட்டு, மனைவியின் ஆரோக்கியத்தை பார்க்கலாமா, அப்படி இப்படி கோபம் அதிகமாக இருக்கும். குரு பகவான் இன்னைக்கு நைட்டு மாறுறார். அதுக்கப்புறம் சந்தோஷம் ஏற்படும், பண வசதி ஏற்படும், லாபம் ஏற்படும், யாத்திரைகள் ஏற்படும். 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன். இந்த 16 வயசுலேருந்து இந்த 40 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லோரும் தில்லுமுள்ளு பண்ணுறதுக்கு, திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு, வேறு பொண்களை தேடி போகிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே உருவாகிறது. 7ஆம் பாவத்தில் குரு இருக்கும் பொழுது திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு நிச்சயம் ஆகிற காலம். அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்கன்னா நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். கலைஞர்களுக்கு நல்ல லாபமான காலம். வியாபாரிகளுக்கு சுமாரான லாபத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போது 2ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல லாபத்தெல்லாம் பார்ப்பீங்க. லாபத்தினால மன கஷ்டம், பண கஷ்டம்லாம் தீரும். தெய்வ யாத்திரை, தெய்வ தரிசனம், தீர்த்த தரிசனம் எல்லாம் நடக்கும். வீட்டில் உங்கள் பசங்க உங்கள் பேச்சை கேட்கல, அவங்கெல்லாம் உங்கள் பேச்சை கேட்பார்கள். தைரியமாக இருப்பீர்கள். பல சந்தோஷங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். யாத்திரையினால் ஒரு செலவுமாகவும், ஆனால் அதுவும் சந்தோஷத்துக்காக தவிர தீமை எதுவும் நடக்காது என்று சொல்வேன். ஆனால் நீங்கள் மாத்திரம் கொஞ்சம் தன்னுடைய ஆரோக்கியத்தையே பார்த்து கொள்ள வேண்டும். என்னெல்லாம் 2ஆம் பாவத்தில் ராகு இருக்கும்போது பேசி கொண்டு பிபியை ஏற்றக்கூடாது. என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் ஃபஸ்ட்டு பகவான் சூரியனை தினமும் தண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஓம் சூரிய நாராயணாய நமஹ என்ற பிரார்த்தனை செய்ய வேண்டும். 2வது நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். 3வது உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கம் இருக்கின்ற பகவான் விஷ்ணு ஆலயம் சென்று அங்கே துளசி வைத்து பகவானை பிரார்த்தனை செய்ய. விஷ்ணு இல்லைன்னா ராமர் கோயில் போயிட்டு வாங்க. கும்பம் கும்பராசிக்கு ஜூன் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசி அதிபதி 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். பாத சனி நடந்து கொண்டு இருக்கின்றது. 3ஆம் பாவத்தில் செவ்வாய், 4ஆம் பாவத்தில் சூரிய, 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன், 6ஆம் பாவத்தில் குரு பகவான். 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் சேர்வது உங்களுக்கு பெயர் புகழ் பண வசதி எல்லாமே கொடுக்கும். 2ஆம் பாவத்தில் சனி பாத சனியாக இருக்குது. அதனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இந்த அலைச்சல்கள்னால் வியாபாரத்தில் கொஞ்சம் டைட்னஸ் எல்லாமே இருக்கும். வியாபாரத்தில் கொஞ்சம் டைட்னஸ் எல்லாமே இருக்கும். குரு 6ஆவது பாவத்தில் போகும்போது உங்கள் விரோதிகள் கொஞ்சம் ஆக்டிவேஷன் பண்ணி உங்கள் பேரை கெடுக்கலாம் என்று பார்ப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு தேவையில்லாத எங்கேயாவது வீணாக பேசி ஏதாவது மாட்டிக்கொள்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உள்ளன. பதவி உயர்வு வராது. தசமே இருக்கிற பதவியை விடக்கூடாது. இருக்கிற இடத்திலே இருக்க வேண்டும்.
வியாபாரத்தில் நல்ல லாபம் வந்து சுமாரான லாபமாக வந்துடும். ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது சுபகாரிய செலவு வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னா சுமாரான லாபத்தை பார்ப்பீங்க. ஸ்டூடெண்ட் எல்லாம் நல்லா படிப்பீங்க. கலைஞர்களுக்கு இந்த மாதம் வந்து ட்ராவல் மாதம் அப்படின்னு சொல்வேன். யாத்திரை மாதம், இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது அப்படின்னு ஒரு மாதம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. வயசானவர், அப்பா அம்மா வயதானவர் எல்லோருக்கும் இந்த மாதம் சுமாரான மாதம்தான். ஆனால் சில பேருக்கு மூட்டு வலி, சில பேருக்கு கால் வலி, சில பேருக்கு முதுகு வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. பாருங்கள், நீங்கள் ஏதாவது பழைய வீடு, பழைய சொத்தை விற்கலாம் என்று பார்க்குறீங்களா? அது இந்த மாதம் எண்டில் முடியும்ப்பா. ஏன்னா குரு பகவானுடைய நிலை அந்த மாதிரி இருக்குது. ஏதாவது சொத்தை விற்றுடுவீங்க. அது சொத்தில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் கச்சேரி எல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதம் இதெல்லாம் அது லைனப்பில் வந்துடும். அந்த பிரச்சனைலாம் முடிகிற காலம் வருது, நெருங்குது என்று சொல்லலாம். ஏன்னா பரிகாரம் பண்ணலாம். பரிகாரம். தினமும் ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும், ஆஞ்சநேயர் பிரீத்தி செய்ய வேண்டும், ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும். சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு, நவகிரக கோயிலில் வந்து தீபம் ஏற்றுறது, சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுறதெல்லாம் பண்ணி கொண்டு வந்தால் இந்த மாதத்தில் கும்பராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். மீனம். மீனராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் சனி பகவான், 2ஆம் பாவத்தில் செவ்வாய், 3ஆம் பாவத்தில் சூரியன், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன், 5ஆம் பாவத்தில் நாளிலிருந்து குரு பகவான். இந்த குரு பகவான் உச்சம் பெறுவதனால உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும். 2ஆம் பாவத்தில் செவ்வாய், வீணாக பேசக்கூடாது, கோபம் செய்யக்கூடாது. ராசியில் சனி பகவான், அலைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிற தொழிலை விட்டுடலாமா, இங்கேருந்து ஏதாவது வெளியே போய்விடலாமா, நண்பர்கள் ஏமாற்றி விடுவார்களா, இந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பயங்கரமான அலைச்சலுக்கு பிற்பாடு கொஞ்சம் சந்தோஷம் ஏற்படுத்துவார் இந்த குரு பகவான். இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கை வந்து வீட்டில் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும். யார் வீட்லேயாவது குழந்தை பிறக்கிற வாய்ப்பெல்லாம் இருந்ததுன்னா, பேரன் பேத்தி அல்லது உங்களுக்கே ஒரு வாரிசு வர வேண்டிய காலமாக இருந்தால் வாரிசு உருவாகும். சில பேருக்கு வாரிசு இல்லாதவர்களுக்கு வாரிசு உண்டாகிற காலம் என்று சொல்லலாம். அந்த சந்தோஷமும் இந்த நேரத்தில் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. சில பேருக்கு வந்து இந்த ராகு 12 இருக்கும் பொழுது தசா காலங்கள் சரியில்லாமல் இருந்தால் அந்த லாபத்தில் சிறிய நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. லாபத்துடன் நஷ்டமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. திருமணம் ஆகாத ஆண் பெண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுற மாதம் ஐயா இது. முக்கியமாக சொல்லும் பொழுது கலைஞர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக லாபத்தையும் பேர் கூலி இவ்வளோ நாளாக வேலை வேட்டி இல்லாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் வேலை வேட்டி எல்லாம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு நல்ல லாபம் என்று சொல்லலாம். வேலைக்கு போகிற மீன ராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகள் குறையிற காலம் என்று சொல்லலாம். பல பிரச்சனைகள் குறையும். இந்த வேலையில் இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக அங்கே இருக்கலாம். அங்கேயே ஏதாவது ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு காத்துன்னு இருக்குது. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள், தைரியமாக இருப்பீர்கள். அந்த ட்ரான்ஸ்ஃபர் வேறு எந்தாவது காலேஜ் மாற்றுறதோ, ஸ்கூல் மாற்றுறதோ அல்லது வெளியூர் போகிறதோ யோகம் உருவாகிறது. வீட்டில் இருக்கிற வயதான அப்பா அம்மா எல்லோருக்கும் ஆரோக்கிய பிரச்சனை இருந்திருக்கு இல்லையா, அதெல்லாமே இப்போ குறையும் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் பண்ணலாம் பாருங்கள். ஜன்ம சனியாக இருக்கும் பொழுது ஒரு மனிதன் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு பரிகாரம்
தன்னுடைய வீட்டை சுத்தமாக வைக்க வேண்டும். ரெண்டாவது, நைட்டு சாப்பிட்ட பாத்திரங்கள்லாம் கழுவி வைக்க வேண்டும். மூன்றாவது, தன்னுடைய குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். ஹனுமான் சாலிசா தினமும் படிக்க வேண்டும். சனிக்கிழமை வீட்டில் சுந்தரகாண்டம் படிக்க வேண்டும். ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். அதாவது குஷ்டரோகிகள், வயதான விதவைகளுக்கெல்லாம் சேவை செய்து கொண்டு வந்தால் மீனராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.